அங்க மூணாவதா ஒருத்தர் இருப்பாரு பாருங்க. ஓடிட்டு இருக்கு. இத புரியுற மாதிரி சொன்னீங்க நல்லா இருக்கும். அண்ணா ஒரு டைலாக் சொல்லவா? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லுவாரு, அங்க மூணாவதா ஒருத்தர் இருப்பாரு பாரு அப்படின்ற மாதிரி. அவர் தான் எங்க செங்கோன்னு. மொத்த பாலுப்பா காலையில பாலு யாரு முதல்ல முடிச்சாங்க தெரியல, என்ன கோவத்துல இருந்தாங்க தெரியல, மொத்த பாலு அடிச்சு வெளியே தம்சம் பண்ணிருக்காங்கப்பா. ஸ்டார்டிங் தி பேங்க். ஆமா நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அருண் பாலே 6. ஆஹா ஓகே, ரெண்டாவது பால் எல்லாரும் அப்பீல் அவுட். ப்ரோ திஸ் இஸ் எ கர்மா ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் பேட்டர் ஸ்ட்ரைட்டா வந்து ரிவ்யூ கேட்டிருக்காரு. யாப் கம்ப்யூட்டர் ஜி காலையிலே உங்களுக்கு வேலை வந்துருச்சு, பேட்டர் வந்து ரிவ்யூ கேட்டிருக்காது, அது எஜ்ஜே கிடையாது அப்படின்னு. ஸோ அதை பார்த்து சொல்லுங்க. எஸ் வணக்கம் டிஜே. பீட்டு போட்டால் தான் டிஜே இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வேணா. காலைல வந்து ஃப்ரெஷ்ஷாக மியூசிக்லாம் போட்டார், என்னென்னு தெரியல. நீ நல்ல முழிச்சிருக்காரு போலையே, அப்போ நீ பாட்டெலாம் நல்லா வரும். அவ்வளோதான், அது அவுட்டு. ரிவ்யூல கிளியரா தெரிஞ்சிருச்சு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா காலையில முதல் பாலே வெல்கம் பவுண்டரி அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. பட் ஆனால் இங்க இன்னொன்று ஒரு வார்த்தை சொல்றேன், வெல்கம் விக்கெட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. சம பவுலிங்கு, நல்ல கம்பேக்கு, ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். காலைல வந்தோடனே வந்து எல்லாரையும் லைட்டா பயமுடுத்துன மாதிரி ஒரு ஷாட்டு. ஆனால் அடுத்தே வந்து விக்கெட் இருக்கிறப்ப மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்க பேட்டர்ஸு. எப்படாது அப்படின்ற மாதிரி. ஆஸ்திரேலியா 2014-15 தெரியல, சஞ்சு சாம்சன் T20 டெபியூட் ஆகுறப்போ மொதல் பாலே 6 அடிச்சாரு, அடுத்த பாலே விக்கெட்டு. ஸோ அந்த மாதிரி கணக்காக இருக்குது. ஓகே, ஸ்டார்டிங் முதல் பால் 6 பார்த்தோம், ரெண்டாம் பால் விக்கெட்டு பார்த்தோம். இப்போ மூணாம் பால் என்ன பார்க்க போகிறோம் தெரியலையே. அது ஒரு பக்கம், இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே கமெண்ட்டில் வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் கிடையாது, சங்குவனு இருப்பார். நல்ல பால், நல்ல கம்பேக் பை பவுலர் மறுபடியும். சரி ஓகே ப்ரோ, உங்கள் பேர் முகிலன்னு சொன்னீங்கல்ல, எவ்வளோ ரன் அடிக்கிறதா ஐடியா? எவ்வளோ ரன் எது பிளானிங்னு எது இருக்குதா? கேட்கல. 70 ஆன்போர்ட் டார்கெட்டா இல்லை அடிக்கணுமா? அடிக்கணும். ஓகே ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எதுவும் ஐடியா இருக்கா? கேட்கல. என்னங்க நேற்றுலேருந்து இங்கே பக்கத்தில் உட்காரவங்களாம் வந்து பிளானே இல்லை, கோ வித் ஃப்ளோன்றீங்க. இப்படியே பண்ணால் என்ன ஆகுறது? ஆயமா தெரில. அது ஒன்றும் இல்லை மக்களே, நம்ம ஸ்கோர் கார்டு பக்கத்தில் வந்து வழக்கம் போல் நம்ம 2 நண்பர்கள் வந்து உட்காந்துருக்காங்க, ஒரு டீம் மெம்பர்ஸும். அதை வந்து கேட்டதுக்கு 70 ரன் ஆன் போர்டு அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லைங்க அதில். நான் கூட எட்ஜுன்னு நினச்சேன், பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி வந்து 70 ரன் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமில் இருக்கிற எல்லாருமே நம்பிக்கையோட இருக்காங்க. ஓ பட் நல்ல பால், மறுபடியும் ஒரு கம்பேக்கு. பவுலர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆனால் அப்படி கடைசி பாலில் எப்படி இந்த பால் போல்ட்டு மிஸ் ஆச்சு, ஏன் காலில் பட்டுச்சு அப்படின்னு. பட் நான் வேறு வழியில் காலில் பட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் முதல் ஓவர் முடிவில் 6 ரன் ஆன் த போர்ட் அண்ட் 1 விக்கெட் லாஸ்.
முதல் ஓவரில் டீசெண்டாக பாலுக்கு பால் பவர் பிளேயில் அடிச்சிருக்காங்க. முக்கியமாக அது 6னால வந்துச்சு. அந்த 6 வரலைன்னா வந்து மேபி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியாது. பட் நல்ல ஒரு ட்ராமா முதல் 2 பால்லே பார்த்தோம். அப்போ இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக வந்து இன்னைக்கு டேயில் ஏதோ பெருசாக சம்பவம் இருக்குது. நேற்று எப்படி கடைசி ஒரு 3 மேட்ச் மாற்றி மாற்றி கொஞ்சம் ஒரு பெரிய ஹை ஸ்கோராக போச்சோ, முந்தா நேற்று அதே மாதிரி போச்சோ, அது மாதிரி தான் இருக்குமோன்னு தோணுது. பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு. ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ரன்னில் இருக்கிறாங்க. முதல் ஒரு முடிவில் 1 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. விக்கெட்டு ஓகே விழுந்திருக்குது. பட் ஆனால் வந்து ஒன்றி ஒன்று கிடச்சிருக்குது. ஸோ அதுவே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும். ஸோ அது தொடர்ந்து இப்போ 2வது ஓவர். ஓகே, அடுத்த புதிய பவுலராக வந்து பார்த்தீங்கன்னா பிரபா உள்ள வந்திருக்கிறாரு. ஓ காலையிலே நல்ல ஒரு கிளைமேட். இங்க இருந்து கமெண்ட்ரி பண்ணலாம் பவுண்டரி லைன்ல இருந்து. ஆஹா கேட்ச் மிஸ்ங்க. லோ ஃபுட்டாஸு. ஸோ பெருசாக ஹிட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் சரியாக கனெக்ட் ஆகலை. மிஸ். ஐயோ, இங்கே தானே இருக்கோம், ஏன் இப்படி த்ரோ பண்ணுறீங்கன்ற மாதிரி அவரோட ரியாக்ஷனு. கீப்பர் கிட்டே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் நல்லாவே தெரியுது. கேமராமேன் இதெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன்றாரு. சங்கோண்ணா, எஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே, நான் கஜினி மாதிரி 45 நிமிஷம் தான் ஞாபகம் இருக்கும். சரி ஓகே, நானே ஞாபகப்படுத்துறேன். இதுல ஒரு டீம் வந்து உங்க ஓவர்ல 200 ரன் அடிப்பேன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா ஆமா. யாராவது சிரிக்கணுமே. சிரிச்சாரு, மாட்டிக்கிட்டாரு. பிளாக் ஷீப் மாட்டிக்கிட்டாரு. சிரிப்லே காட்டிட்டாரு. யாருன்னு தெரியுதானே? தெரியுது, கண்ணகப்பட்டு டீம் தானே சொல்றீங்க? ஆமாண்ணே ஆமாண்ணே. அவன் என்னோட ஓவர்ல அடிக்கிறேன்னு சொல்லப்பா. ஸ்கோர் 10ன்னு சொன்னாங்க. அது அடிச்சு மிஸ் நோ பால். அது ஒரு பவுண்டரி. நோ பால் பவுண்டரிங்க. நல்ல அடி. ஆக்சுவலா அப்படியே பேட்டர் வந்து ஒட்டுமொத்த ரிஸ்டையும் சுத்தி விட்டாரு. ரிஸ்ட மட்டும் ஹிப்பையும் சேர்த்து சொலட்டி விட்டதுனால பால் கரெக்டா செம்மையா டிராவல் ஆச்சு. ஜஸ்ட் 1 bounce before the boundary line and that is a boundary. என்னோட ஓவர்ல அடிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமாண்ணே. ஸ்கோர்லாம் 10ன்னாங்க சேஸ் பண்றதுக்கு. ஓகே. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்துருக்காங்க. ஓகே, சேஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு போல. அப்போ ஆமா, சேஸ் தான் பிடிச்சிருக்கு. ஆஹா ஓகே. ஸ்கோரை பொறுத்து ருத்ர தாண்ட ஆடுவாங்க. லோ ஸ்கோரா இருந்தா பேட்ஸ்மேனை மாத்தி மாத்தி இறக்குவாங்க. ரொம்ப ஹை ஸ்கோரா இருந்தா எடுத்து கதையை எடுத்து சுத்துவார்ல, அவர் இறக்கி விட்டுருவாங்க. ஓஹோ, அந்த ஐடியா. சரி, ரைட் ரைட். ஓகே, ஒரு சின்ன டிஸ்கஷனு இங்கே போய்கிட்டு இருக்குது. இந்த ஃபாரின் டூருக்குலாம் போவாங்க இந்த மேட்ச் டோர்னமெண்ட் இந்தியா டீம்லாம். ஆமாண்ணே. போகும்போது அப்படி என்ன பண்ணுவாங்க, 15 நாள் முன்னாடி இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடிலாம் போயிடுவாங்க. அதுக்கான காரணம் என்ன? முன்னாடி அந்த கிளைமேட் என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. கண்டிஷன் பத்தி எப்படி? அதே தாங்க கண்ணகப்பட்டு நேற்று நைட்டே வந்துச்சு. ஓ, இந்த காலநிலையும் இந்த இந்த கோவலத்தோட அந்த கிளைமேட்டு எல்லாமே வந்து செட் ஆகணும், ஃபுட்டு செட் ஆகணும், காலையில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த கிரிக்கெட் சுற்றுப்பயணம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. ஓ மை காட், என்ன ஷாட்டுங்க, தூக்கி அடிச்சாரு பாருங்க. பாருங்க, அவ்வளவுதான். அண்ணன் வந்து அசால்ட்டா அடிக்கணும்னு ஆரம்பிச்சாரு. ஒரு தரமான ஒரு 6 அப்பா. மறுபடியும் ஷார்ட் பால், மறுபடியும் வெளியே. பேக் டு பேக் சிக்ஸஸ். எனக்கு நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குதுடி. ஓகே,
பேக் டு பேக்கா 6. லென்த் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால வெளியே அனுப்பி விட்டாரு. பால் இந்த மாதிரி ஸ்கொயர் லெக்ல வெளியே அனுப்பணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ஃபியூரியஸா பேட்டை தூக்குனாரு. பட் ஆனா வாய்ப்பு இல்லாத மாதிரி கால்ல பட்டுருச்சு. ஜஸ்ட் ஒரு டாட் பால். வெல்கம் டாட் பால். பேக் டு பேக் 6க்கு அப்புறம் கொஞ்சம் மிஸ்பா. லென்த் இன்னும் நல்லா மாத்திருக்காருப்பா. நீங்க ஷார்ட் பாலா போட்டா தானே நான் அடிப்பீங்க, நான் கொஞ்சம் மேல போடுறேன் இப்ப அடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு போடப்பட்ட ஒரு பந்து. நல்ல சேஞ்ச் ஆஃப் லென்த். அருண் அண்ணே காத்தே கிடையாதுப்பா, அமைதியா இருக்குல்ல. எல்லாம் அப்படியே பாருங்க பறக்காமலே இருக்குது. நல்ல கேட்ச். அண்ணா ஒரு விஷயம் மறுபடியும் நோட் பண்ணீங்களா? சொல்லுங்க. யார் யாரெல்லாம் 6 அடிக்கிறாங்களோ அவங்கள சொல்லி வச்சு எடுக்கிறாங்க. ஆமா கரெக்ட். 5 ஓவருக்கு ஒரு 2 6 அவுட் ஆயிட்டாலும் ஒன்றும் தெரியாது. பட் எல்லாமே பேட்ஸ்மேனாக இருந்துட்டா ஸோ அவுட் ஆகிட்டு போகிறது அது ஒரு இம்பேக்டாக டீமுக்கு இருக்காது. பட் ஒரு 3 பிளேயர் 4 பிளேயர்னா அவங்க கொஞ்சம் நிதானமாக விளையாடணும். ஸோ இனிய காலை வணக்கங்கள் எல்லாருக்கும் சேத்தாவல இனிய காலை வணக்கங்கள். அண்ட் சங்கு மாம்ஸ்க்கு ஸ்பெஷலான காலை வணக்கம். எஸ் பேசுறது யாரு கண்டுபிடிங்க பாப்போம். என்னங்க? ஹலோ இருக்கீங்களா? பேசுறது யாரு கண்டுபிடிங்க பாப்போம். ஆகாஷுங்க. ஆமா சங்கு மாம்ஸ். எஸ் ஆகாஷ் மறக்க முடியுமா? ஸோ சங்கு மாம்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு டீம் வந்து நேத்திக்கே வந்துட்டாங்க அப்படின்னு. ஆமாங்க, ஜாலியா இருந்திருக்கும்ல ஒரு டூர் மாதிரி வந்து அப்படியே ஜாலியா ஸ்டே பண்ணி. பீச் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, அதனால முன்னாடியே வந்துட்டாங்க அவங்க. எஸ் அதுதான் சொல்றேன். கண்ணகப்பட்டில இருந்து வரதுக்கு டிலே ஆயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுத்துட்டீங்க. ஸோ இவங்க பிளானிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பர் நைஸ். அதை கேட்டா இப்போ வந்து அப்படியே மைக்கை தூக்குனேன். ஸோ என்ன டீம் ஆக்சுவலாக பவுலிங் டீமா பேட்டிங் டீமா அவங்க? ஓகே ஸ்கோர் மட்டும் அப்டேட் பண்ணிடுறேன். 2 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரன் ஆன் போர்டு, 2 விக்கெட் இழப்பு இருக்கு. ஓகேங்க பேக் டு பேக் 6 அடிச்சாலோ இல்லை 6 அடிச்சாலோ நாங்கள் வந்து ரிப்ளை எங்கள் விக்கெட் மூலமாக கொடுப்போன்ற மாதிரி வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கிட்ட வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது, இங்கே ஷார்க் பாய்ஸ் வந்து அவங்க இறைய கேட்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி சிங்க் பண்ணுறான். நல்லா இருக்கு. இதை பற்றி யாரை சொல்லுங்கப்பா அப்பப்போ கமெண்ட்லேயாவது போடுங்க. டைமிங் எல்லாம் பேசுகிறான். 3வது ஓவரோட முதல் பால் இங்கே ஷார்ட்டிஷா லென்த்ல போடப்பட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வைடு தள்ளி போட்டிருக்காரு. ஸோ ஜஸ்ட் ஒரு வைடு. எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் நேரம் வராம இருந்த மாதிரி இருந்துச்சு, வந்துருச்சுப்பா ஒரு வழியா. கொஞ்சம் மிஸ்ஸப்பா. 2 இதுக்குமே ஒரு ஷாட்டுக்கும் ஒரு கீப்பர் எட்ஜுக்கும் மிஸ்ஸு. ஷார்ட் டைமிங் இருந்தா வெளியே போயிருந்திருக்கும், இல்லை எட்ஜு கழிச்சு தான் கேட்ச் போயிருந்திருக்கும், அதுவும் இல்லை. எப்படா 2 மிஸ் ஆச்சு? தேதான் உள்ள லென்த் தான் வைக்கிறாங்க. ஸ்லாட்ல போடுறதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டார் பவுலரு. போனவர் மேபி கொஞ்சம் நல்லா உன்னிப்பா கவனிச்சிருப்பார் போல பேட்டர் எப்படி சுத்துறாரு அப்படின்னு. அதனாலே வந்து லென்த்தை இப்போ மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நோ பால் சொல்லி போட்டிருக்காங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஃப்ரீ ஹிட். ஆஹா அட போச்சே குமார். மறுபடியும் வந்து இப்போ வந்து ஒரு ஆளை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கே. அப்படியே போய்கிட்டு இருந்தா மாத்தி கொஞ்சம் பவுலிங்கே வந்து கம்மியாயிரும் போல. ஓகே ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட், பட் ஆர்கியூமெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். சேஞ்ச் மீன்ஸ் சேஞ்ச் தான். ஸோ அதுக்கு வந்து வேற வழி இல்லை. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க.
ஓகே அண்ட் ஃபைனலாக வந்து பவுலர் சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஓவர் மறுபடியும் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து இது 2வது முறையாக வந்து பார்க்குறோம். ஒரு சின்ன பேட் சைன், பட் இருந்தாலுமே வந்து மேட்ச் கண்டினியூ ஆகும். அண்ட் அதை தொடர்ந்து வந்து இப்போ அடுத்த புதிய பவுலராக உள்ளே வந்திருக்கிறாரு. அவர் ஓவரை கண்டினியூ பண்ணுவார். ஸோ இந்த ஓவரில் ஒரு டர்னிங் மைண்டாக அமையுமா? ஏன்னா எப்பப்பெல்லாம் வந்து ஒரு பவுலரை மாற்றி இன்னொரு பவுலர் உள்ளே வராங்களோ விக்கெட் எடுக்கிறாரு. ஃப்ரீ ஹிட் பாலை மிஸ் பண்ணிட்டாரு. மேபி நின்று அடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போலயே. அதேதான் அவரும் டீம்மேட்டை சாரிப்பா இறங்கி போயிட்டேன் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதான் சொல்கிறாரு. நல்லாவே தெரியுது. ஆனால் நின்று அடிச்சிருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பால் டெக்னிக்கலி ஸ்லோ பால், லிட்டில் பிட் ஸ்லோ. இந்த பால் ஒரு ஒய்டுங்க. அதோடைய எஃபெக்ட் கண்டினியூ ஆகுது. ஸோ லென்த்தில் உள்ள போட்டா நல்லா இருக்கும். ஷார்க்ஸ் அணியிற்கு ஒரு சின்ன மறுபடியும் ஒரு கீ ஹோல் கிடைக்கும் மேட்சுக்குள்ள வர்றதுக்கு. அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறது புரியுது. பட் ஆனால் வந்து அங்கே பால் கேரி ஆகலை. ஏன்னா நாங்கள் ஸ்டம்ப்பு கிட்ட மைக் வச்சிருக்கிறோம். அதனால் நாங்கள் பேசுறது எங்களுக்கு கேட்குமே. ஸ்லோர் பால் எல்லாம் அவுட்னு கேட்குறாங்க. பட் ஆனால் கிடையாது. அம்பையர் வந்து வைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சாரி கொடுத்துருக்காரு. ஃபீல்ட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் டீப் கவரு, அது போக ஒரு எக்ஸ்ட்ரா கவரு, ஒரு பாயிண்ட். ஆஹா சரியா படலப்பா. கீழே தான் கரெக்டாக படுது. ஸோ பவுலரோட பேஸில் மறுபடியும் ஏமாந்துட்டு இருக்காங்க பேட்டர்ஸு. ஸோ அதுலேயே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் பவுலருக்கு. அது போக ஒரு ஷார்ட் மிட்டி விக்கெட்டு, ஸ்கொயர் லெக் ஃப்ரண்ட்டில், ஃபைன் லெக்கு, லாங் ஆனு, லாங் ஆஃபு. லாங் ஆஃப் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்கப்பா. ஃபைன் லெக் தலைமையில தூக்கி அடிக்கணும் முயற்சி பண்ண, அதுவும் ஒரு வைடு. பவுலர் கீப்பர் கிட்ட வந்து அப்பாலஜிஸ் கேட்குறாரு. சாரிடா அங்கிட்ட தெரியாமல் வைடு போட்டேன், அடுத்த பால் போடுறேன் அப்படின்னு. எக்ஸ்ட்ராஸ் தவிர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை என்றால் மறுபடியும் ஸ்கோர் போர்டு மூவிங்லேயே தான் இருக்கும். ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்கப்பா. வெளியே வா. ஸ்வீப் ஷாட் மாதிரி ஸ்லாக்ல போட்டு அடிச்சிருக்காருப்பா. செம்மையான ஒரு அடி. மூணு ஓவர் முடிவில் 38 ரன் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். ஓகே டீசெண்டான ஒரு புஷ் பண்ணியிருக்கிறாங்க மறுபடியும் ஸ்கோர் போர்டில். பட் ஆனால் ஒரு சாலிடான ஒரு டிஃபெண்ட் பண்ண தேவையான ரன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 55+. இந்த டோர்னமெண்ட்டில் செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 55+ ரன் அடித்த டீமில் வந்து 2 டீம் மட்டும்தான் சேசிங்காக பண்ணியிருக்கிறாங்க. 3 ஓவர் முடிவில் 38 ரன் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். ஸோ 4வது முதல் பால் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிமிலர் லைக் தான். அங்கிட்ட எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இங்கே இடத்துல ஒரு ஷார்ட் தேர்ட் மேனு, அது போக கல்லி. அவளோட பேஸில் மறுபடியும் ஏமாந்தாரா நினைச்சான். பலனா கிடையாது. தள்ளி போடப்பட்ட ஒரு பால் அண்ட் ஒய்டு அவுட் சைடு ஆப் ஸ்டம்பில் எக்ஸ்ட்ராஸ் வாரி வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஷார்க் பாய்ஸ் அணியினர் ஒரு விக்கெட்டே இல்லை டாட் பால் விட்டு ப்ரெஷர் பண்ணால் இந்த மேட்ச்சில் திரும்பி ஒரு கம்பேக் மறுபடியும் கொடுக்கலாம். ஆனால் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு இப்போதைக்கு டிஸ்ட்ரக்ஷன் ஓகே டீசெண்டாக தான் போய்கிட்டு இருக்குது. பட் ஸ்டில் லெஃப்டில் நிறைய இருக்கு. தரையா கிரவுண்டட் ஷாட் ஒன்று லாங் ஆன்ல ஜஸ்ட் ஒரு சிங்கிள். டாட் பால் வர்றது ரொட்டேஷன் பண்ணுறது எவ்வளோ பெஸ்ட்டுன்னு ரொட்டேட் பண்ணிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஷார்க்ஸ் அணியினர் கம்பேக் கொடுப்பாங்களா, விக்கெட் எடுப்பாங்களா? ஓ கீப்பர் மறுபடியும் வந்து அப்பீல் கேட்குறாரு. பட் ஆனால் அது வந்து டர்ன் டவுன் பை த அம்பையர். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ரொம்ப நேரமாக வந்து இந்த ஷார்ட் தேர்ட் பண்ணிக்கிட்டு வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கேட்போமா வேணாமா அப்படின்னு. சரி வேணாம் இருக்கட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸ்லோவர் பாலை நல்லா பீட்டன் ஆகிறாருப்பா.
சேஞ்ச் ஆஃப் லென்த்துங்க. உள்ள மறுபடியும் ஸ்லோவர் பாலில் ஒரு லென்த் பாலை போடுவார் தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இல்லை, பாலை தூக்கி உள்ள போட்டிருக்காரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், வைடு ஆக்கிற மாதிரி. அகைன் ஒரு டாட் பால். உடனே இப்படி மாற்றி மாற்றி லென்த்து போடுறதுமே நல்ல ஒரு விஷயம். பேட்டர் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுவாரு, எங்கிட்டு போட்டால் எங்கிட்டு அடிக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் இப்போ 38 ரன் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு தேவையான ரன்கள் இன்னும் வெளியே இருக்கு. 25 ரன் சாலிடா இருக்கு. ஓ, இம்முறையுமே பேட்டர் மிஸ் ஆயிட்டாருப்பா. லென்த்தா மாத்துறாரு. பேட்டர் மூளையில பூந்து விளாண்டுக்கிட்டு இருக்காருங்க பவுலரு. நினைச்ச இடத்துல ஓடுறாங்க, என்ன கிடையாது, லென்த்தை மாத்திக்கினே இருக்காரு. ஒரு ஸ்லோவர் பால் லென்த்து, ஒரு ஒய்டியாக்கர் லென்த்து, அது போக இப்போ ஒரு குட் லென்த்துன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒரு இடமா போட்டுட்டு இருக்காருப்பா. மிரட்டிக்கிட்டு இருக்காரா மனுஷன். நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, பாராட்டினது பிடிக்கலையோ. டவுன் த லெக், அது ஒரு ஒய்டு. சோஃபார் வந்து 4 விதமான லென்த்து. இந்த பால் வந்து ஒய்டு கணக்கு. பட் ஆனால் இருந்தாலுமே போட்டாகணும் திருப்பி. பவுலர் சிரிக்கிறாரு பாரு, எத்தனை தடவைடா பேட்ல மிஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. பேட்டர் ஆன் பிரஷர் நல்லாவே தெரியுது. ஒன் கிளீன் ஹிட் கேன் ரிலீஸ் த பிரஷர். பட் ஆனால் அந்த கிளீன் ஹிட் பண்ணணுமே. பாருங்க, கீப்பர் க்ளோஸ் ஆகிற வந்திருக்கிறாரு. ஓகே, எட்ஜுக்கு சான்ஸ் பார்க்குறாங்களா பார்ப்போம். நல்ல ஐடியா. பேட்டரால ஓட கூட முடியாம அவங்க பண்ணிருக்காங்க. பின்னாடி ஷார்ட் த்ராட் பண்ண கீப்பர் இன்னும் க்ளோஸா வச்சது காரணமே அதான். எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் இந்த ஓவர்ல போயிருக்குது. ஸோ அவங்க தான் வந்து கொஞ்சம் ரன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேற ரன் இப்போ வரைக்கும் அடிச்சு எடுக்கல. எல்லாருமே அவுட்டே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவுட்டே, விக்கெட் விழுந்திருக்குது. எஸ், டாட் பால் போட்டா பிரஷர் ஆகும். பிரஷர் வந்தா பேட்டர் லூஸ் ஷாட் அடிப்பார். லூஸ் ஷாட் அடிச்சா விக்கெட் விழுகுன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அண்ட் லாஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்து நாங்களே இருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. நாலு ஓவர் முடிவுல 42 ரன் ஃபார் த 3 விக்கெட்ஸ் லாஸ். ஓகே, ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க ஷார்க்ஸ் அணியினர். பட் ஆனால் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு இந்த ஓவர் முக்கியமான ஒரு ஓவர். எவ்வளோ ரன் அடிப்பாங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு 38 அப்படின்ற கணக்கில் இருந்தாங்க. இந்த ஓவரில் ரொம்ப ரொம்ப கம்மியான ரன் கொடுத்துருக்காங்க. நல்ல பவுலிங் இதுக்கு முன்னாடி போட்ட ஓவர். இந்த ஓவர் குரூசியல். ஸோ இந்த ஓவரில் எவ்வளோ ரன் அடிப்பாங்க ஸ்ட்ரைக்கர்ஸ், எவ்வளவு ஸ்கோர் கார்டில் போட போறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஷார்ட் லென்த், பட் சாத்தி இருக்காருப்பா வெளியே. ஆஹா, நம்ம வாலண்டியர் விக்கி பிடிப்பாரு நினைச்சா பிடிக்கலையே. ஸ்டார்டிங் இந்த ஓவர், ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பால் வித் பேங்கர். ரெண்டாவது பால் ஷார்ட் பால், மடக்கி டென்னிஸ் பால் ஷாட். ஏப்பா, அதுவும் வெளியப்பா. என்ன மாதிரி அட்ராடே, சரியான ஷாட்பா. பேக் டு பேக் பேங்கர்ஸ், 2 6 2 திசையில. எட்ஜ், இதத்தான் நான் முதல்ல சொன்னேன். முதல் பால்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், 6 அடிச்சா நாங்க விக்கெட் எடுப்போம், எங்களுக்கும் தெரியும் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பால்லும் ஒவ்வொரு கேட்ச்லயுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க ஷார்க்ஸ் டீம். வெல்கம் விக்கெட் அகைன். பட் ஆனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டன்னு. ஏன்னா பவர், இந்த கடைசி ஒரு பவர் பிளே வேறையா. ஸோ இப்போதைக்கு 2 6 வந்துருச்சு. இப்போதைக்கு தேவையான ரன்களும் ஆன் போர்டு ஒரு 50+ டீசெண்டாக வந்துருச்சு. பட் இருந்தாலும்
இன்னும் பால் கணக்கு வெளியே இருக்கு, இன்னும் 3 பால் கணக்குல வெளியே இருக்கிறதுனால இந்த 3 பால்ல எவ்வளவு ரன் அடிப்பாங்க ஸ்ட்ரைக்கர்ஸ், அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த 3 பாலையுமே விக்கெட் எடுக்காம ஒரு டாட் பால் போட்டு கம்பேக் கொடுத்தாங்கன்னா ஸ்கோர் போர்டில் மிகப்பெரிய ஒரு தேக்கம் வந்துடும். ஸோ அந்த தேக்கத்தை ஏற்படுத்துவாங்களா அப்படின்றத பார்க்கணும். வெல்கம் விக்கெட் அண்ட் அடுத்த பால். கவர் பாயிண்ட் இல்ல, சோ ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான், ஜஸ்ட் ஒரு சிங்கிள். ஒரு சிங்கிள் இங்க ஓடி இருக்கிறாங்க. சோ லாஸ்ட் 2. லாஸ்ட் 2ல மொத பால் ஸ்ட்ரைக், பட் ஆனா இருந்தாலும் லாங் ஆன்ல இருந்து ஓடி வந்து எதுப்பா கையில வச்சிருக்கீங்க? ரன் அவுட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன் கையில வச்சிருக்கீங்க? கையில வச்சிருக்கவே கூடாது, நியாயமா? எவ்வளவு பெரிய பாலா இருந்தா, எத்தனை பாலா இருந்தாலும் சரி கையில வச்சிருக்க கூடாது. சோ அடுத்து அதை ஃபாலோ பண்ணிருங்க. 2 ரன். ஓகே, ஸ்ட்ரைக் பண்ண முடியல இப்போதைக்கு இந்த பால்ல. 1-2 ஓடுறாங்க. ஓகே, டீசன்ட் ஒரு த்ரோ அண்ட் ரன் அவுட். ஏன்னா அது லாஸ்ட் பால், வேற வழி கிடையாது. ரன் அவுட் ஆயிருக்காங்க இந்த முதல் இன்னிங்ஸ்ல. கடைசி பால் ஒரு டீசென்டான கடைசி 2 ஓவர்ல ஷார்க்ஸ் டீம் ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. 3 ஓவர் 38 இருந்ததை வந்து இப்போ கடைசியா வந்து எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நல்ல ஒரு விஷயம். டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 59 ரன்கள் இப்போதைக்கு உங்களுக்கு. ஷார்க்ஸ் டீம் வந்து 59 ரன் அடிச்சா வின்னு அப்படின்ற ஒரு விஷயம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் என் படி ஆகாஷ் வந்துடும் அப்படி கமெண்ட்ரிக்கு. நான் அப்படியே உத்தரவாதி நான் ரெஸ்ட் போட்டுக்கிறேன். So batting team from Shark Boys. Shark Boys batting team கொஞ்சம் ரெடியா இருங்க உள்ள வரதுக்கு. பேட்ஸ்மேன் ஹலோ செக். சிவானா எல்லா வழியும் அடிச்சிடாத, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுனா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்றாருன்னு பார்ப்போம். 59 டார்கெட் எஸ் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல. கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஐ எம் பேக்.
மீண்டும் வந்து விட்டேன். முதல் இன்னிங்ஸோட குவிக் சம்மரி இதுதான். இங்க வெற்றிவேல் 18 ரன் 7 பால்ல, அவர் தாண்டி ரஞ்சித் குமார் 14 ரன் 8 பால்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகேஷ், தங்கராஜ் மற்றும் தேவேந்திரன் ஆளுக்கு ஒரு விக்கெட்டு, 7 மணியும் சேர்த்து ஆளுக்கு ஒரு விக்கெட்டு. ஸோ 4 விக்கெட் அண்ட் ஒரு ரன் அவுட்டும் சேர்த்தா. எஸ், ஒரு ரன் அவுட்டும் சேர்த்து 5 விக்கெட் இழந்து 58ல் முடிச்சாங்க ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃப்ரம் முட்டுக்காடு. ஷார்க் பாய்ஸ் இப்போதைக்கு பேட்டிங் உள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படும் டார்கெட் 5 ஓவரில் 59. என்ன பண்ண போறாங்க அப்படின்ற பார்க்கணும். ஏன்னா சங்கமாம்ஸ் காலையிலேயே சொல்லியிருப்பாரு, காற்று சுத்தமாகவே இல்லை. ஸோ வின் ஃபேக்டர் அப்படின்றத அஃபெக்ட் பண்ண போறது இல்லை. பேட்ஸ்மேன் அவங்க பவரை கொடுத்து அடிச்சே ஆகணும். தமிழன் தேவேந்திரன் பேட்டிங்ல, பவுலிங்ல பொறுத்த வரைக்கும் விக்கி ரெய்னா. முதல் பாலே ஒரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா ஸ்டில் ஒரு சிங்கிள் ஓவர் ஆஃப் த மார்க். ஸோ மேண்டேட்டரி பவர் பிளே 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியில. லெஃப்ட் ஹேண்டருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ஆர் டீப் மிட் விக்கெட் வச்சிருந்தாங்க. ரைட் ஹேண்டருக்கும் அதே ஃபீல்ட் செட்டான்னு பார்க்கணும். எஸ், ரைட் ஹேண்டருக்கும் அதே ஃபீல்ட் செட் தான். ஒரு லாங் ஆன் ஒரு டீப் மிட் விக்கெட். மேண்டேட்டரி பவர் பிளேல 2 ஃபீல்டர்ஸ் வெளியில. ஸோ பவுலரை பொறுத்த வரைக்கும் மச் மோர் லைனும் சரி லென்த்தும் சரி குச்சியை பார்த்து இருக்கணும். கொஞ்சம் அங்கங்க தவறுச்சு ரொம்ப லெக் சைடு போட்டாருன்னா ஃபிளிக் பண்ணி ஸ்கொயர் லெக்லயும் அடிக்கிறாங்க 6 பவுண்டரின்னு. அதே கொஞ்சம் வித்து இருந்துச்சுன்னா கவர்ஸ் மேலேயும் வெயிட் பண்ணி அடிக்கிறாங்க. ஸோ அது இல்லாம ரெண்டுமே இல்லாம கரெக்டா 6 நீங்க போட்டாகணும். அவுட் சைட் ஆஃப் லிங்கோ அப்படின்ற மாதிரி சம பாலுங்க. நான் வெயிட் யாக்கர் மாதிரி போட்டாரு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தேவேந்திரன். நாட் பால், ஃபர்ஸ்ட் பாலே விக்கி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. முதல் பால்லையுமே ஒரு ஃபுல் டாஸ் கொடுத்தாரு. அடுத்த பால் இமீடியட்டா அவரோட லென்த் அண்ட் லைன் ரெண்டுத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபேஸ்ல போடுறாரு விக்கி. இன்னொரு யாருக்காருங்க எப்பா விக்கி ரெய்னா இல்ல விக்கி பும்ரான்னு சொல்லி பேரை மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். விக்கி இனிமேல் என்னமா யார்கர் போடுறாரு, சும்மா நறுக்குன்னு வச்சிட்டு இருக்காரு காலு கீழே. இன்னும் 2வது யாக்கர் 3 பால்ல. இன்னொரு ஃபுல் பால், பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஸ்ட்ரைட்டா விக்கெட் கீப்பர் கைக்கேங்க. ஸோ அப்ரிசியேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கரைக்க தெரியும் என்ன மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரைக்கர்ஸ் முத்துக்காடுக்காக ஓப்பனிங்லேயே விக்கி சும்மா கலக்குன்னு கலக்கி போட்டுட்டு இருக்காரு இங்க. ஷார்க் பாய்ஸ் அவங்க கிட்டே ஒரு பெரிய ஷாட்ஸ் வரல, ஆனா வெயிட் பண்ணி பார்க்கணும். ஃபுல்லா 5 ஓவர் பார்த்தே அவனுங்க ஒரு கரெக்டான ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஃபுல் பால் அகைன் தட்டி விட்டு பிரஷர் கிளியரா தெரியுது. எப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, ரன் அவுட் பாருப்பா, விக்கெட் ரொம்ப முக்கியப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இருந்தாலும் ஒரு ரன் ஓடிட்டாங்க. இன்ஃபேக்ட் ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன், அதனால பாத்தீங்கன்னா ஃபீல்டும் மாறிக்கினே இருக்குது. இப்போதைக்கு வெயில் இல்லை, கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஆனா வெயில் வர வர கடுப்பா இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமா லெஃப்ட் ஹேண்ட் விக்கெட்டை எடுத்தே ஆகணும், முதல் விக்கெட்டை ஸ்ட்ரைக் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்கு இருக்கும். சூப்பர் பாலுங்க, ரன் அவுட், முதல் விக்கெட் காலி. இப்பதான் பேசிட்டு இருந்தேன், முதல் விக்கெட் ரன் அவுட் அவுட்டுங்க.
ஸோ எஸ் பேட்ஸ்மேன் இப்போ அப்படி தான் அடிக்கணும். சப்புன்னு அரைவன் ராஜான்ற மாதிரி சப்புன்னு தான் அரையணும். அண்ட் இப்போதைக்கு முதல் ஓவர் முடிவில் 2 for 1. ஷார்க் பாய்ஸ் அவே லெஃப்ட் ஹேண்டரை லூஸ் பண்ணியிருக்காங்க ரன் அவுட் முறையில். வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் ராபின் அந்த ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறதோ தேவேந்திரன். அண்ட் பவுலிங் உள்ள மணிகண்டன் 2வது ஓவர் போடுவதற்கு. செம ஓவருங்க முதல் ஓவர். முக்கி ரெய்னா கிடையாது, அவர் விக்கி பும்ராங்க இனிமேல். எப்பா என்னமா போட்டிருக்காரு. புல்டாஸ் பாலே முதல் தப்பான பாலுங்க 6 ஓவர் லாங் ஆன் ரீஜன். ஒருத்தனுக்கு என்னமா போலிங் போடுறாங்க. ஒரே ஒரு பால் மட்டும் தான் தவறான பால். full ball straight bowler கைக்கு ரெண்டாவது விக்கெட்டும் காலி. இந்த முறை தேவேந்திரன் பால்ல 6 அடிச்சாரு. ஆனா இங்க 3வது பால்ல அவர் விக்கெட் லூஸ் பண்றாருங்க. இப்போதைக்கு 9 பால்ல உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் முகேஷ். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பவுலருக்கே அடிச்சிருக்காருங்க. சுத்தமா எந்த ரன்ஸுமே கொடுக்க மாட்டாங்க இங்க முத்துக்காடு டீம். அந்த அளவுக்கு பிரில்லியண்டா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. ஷார்க் பாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்ல இருக்காங்க. ஆஹா ஸ்லோ பால் ரிவர்ஸ்க்கான முயற்சி பேட்ல படல. ஃபீல்டு மட்டும் ஸ்ப்ரெட்டும் ஆயிருக்கு. முதல் ஓவர் மட்டும் ஒரு மேண்டேட்டரி பவர் பிளே. ஆனா இப்போதைக்கு ஃபீல்ட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. டீப் ஸ்கொயர் டீப் மிட் லாங் ஆன் லாங் ஆஃப் ஸ்வீப்பர்ஸ் அப்படின்னு 5 பேருமே வெளில பாக்குறோம். சூப்பரான ஓவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவர் முடிவுல 8க்கு 2ங்க ஷார்க் பாய்ஸ். ஒரு 51 ரன் அடிக்கணும் 18 பால்ல. ஓவருக்கு 17 ரன் கிட்ட அடிக்கணும். எட்டுக்கு ரெண்டு ஓவர் முடிவில். இன்னும் பாத்தீங்கன்னா 51 ரன் அடிக்கணும் 18 பால்ல. ஓவருக்கு 17 ரன் கிட்ட. சோ இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க ஆரம்பிக்கணும் ஷார்க் பாய்ஸ். அண்ட் பவுலிங் உள்ள ராஜ்கமல் ஆர்கே. ஆஹா முதல் பாலே கொஞ்சம் பேக் ஆஃப் லைன் டெலிவரி அண்ட் ஆட போனாரு. அதனால ஒரு அவுட் சைட் ஏஜ் பட்டு ஸ்ட்ரைட் விக்கெட் கீப்பர் கைக்கு போச்சு. கேட்ச விட்டாரா அப்படின்றத பார்க்கணும். மட்டுமே 3 ஓவர்ல இருக்கும். ஸோ அந்த பேட்டிங் பவர் பிளே ஒரு ஓவர் அதுல ஒரு 20 ரன் பாக்கி 30 ரன் எங்கேயா வந்து தேத்தியே ஆகணும். இங்க இருக்கிற பாக்கி ஒரு 11 பால்ல
ஸோ தட் இந்த 50 ரன் 17 பால்ல ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி டார்கெட்டை கொஞ்சம் பிரிச்சு ஆடணும். ஸ்லோ பவுன்சர் எஸ் ஃபர்ஸ்ட் பவுன்ஸும் வான் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரைட் அவே லெக் அம்பையர். சூப்பரா பாருங்க ராஜ் கமல். மேல ராஜா ஐயோ செம்ம ட்ரை, நல்ல ட்ரைங்க. பீச் மண்ணில் ஓடுறதே ரொம்ப கஷ்டம். இல்ல இல்ல ரெண்டுமே இல்ல, ஒரே பால்ல 2 ஈவெண்ட். இதை எவ்வளோ வாட்டி நம்ம இந்த பேஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். டே நம்பர் ஷார்ட் பால் கடைசி இருக்காரு. எஸ் கிரவுண்ட் விட்டு வெளியேங்க. 6. ஸ்கோர் 18க்கு மூவ் ஆன் ஆகுது அந்த 6ஓட. இந்த முறை அவசரேஜ் ஆஹா கேட்ச் காரியால கீப்பருக்கு. லாஸ்ட் பால் எல்லாருக்கும் ஒரு பிரஷர் சிச்சுவேஷன். எல்லாருமே அவங்க நர்வ் இங்க கொஞ்சம் காம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். 41 ரன் 13 பால்ல. இந்த முறை பிளாட் பேட் பண்ணிருக்காரு மிட் விக்கெட் மண்டைக்கு மேல 6. 6ஓட ஓவர் முடிவுக்கு வருது. 3 ஓவர் முடிவுல 24க்கு 2. இன்னும் 35 ரன் வேணும் 12 பால்ல. இந்த ஓர வெச்சா பூரா வரும். முப்பத்தஞ்சு ரன் 12 பால்ல 3 ஓவர் முடிவுல 24க்கு 2. ஷார்க் பாய்ஸ் அணியினர் அண்ட் இன்னும் 2 ஓவர் பாக்கி இருக்குது. 35 ரன். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 20 ரன் வந்து அடுத்த ஓவருக்கு டார்கெட் பண்ணாலும் இந்த ஓவர்ல ஒரு 15 ரன் ஆச்சும் வந்தாகணுங்க. ரஞ்சித் குமார் பவுலிங்ல வந்திருக்காரு. 4வது ஓவர் போட்டு வந்திருக்கு. முதல் பால் ஒரு ஃபுல்லர் பால் லெக் சைடில் அடிக்கிறதுக்கான முயற்சி. ஆனா எஸ் சிங்கிள் மட்டுமே வந்திருக்கு. ஒரே ஒரு ரன்னு. ஃபீல்டுக்கு ஏற்ற பாலுக்கு ஏற்ற ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். நாங்க உள்ள போடுற பாலுக்கு தான் ஃபீல்டு வச்சிருக்காரு. டீப் மிட் விக்கெட் பாக்குறோம். ஒரு ஸ்கொயர் லெக் டீப் ஸ்கொயர் பாக்குறோம். லாங் ஆன் லாங் ஆஃப். ஆஃப் சைடில் விட்டு கொடுக்காம போட்டாருன்னா இன்னொரு ஃபீல்டர் கூட லெக்ல வெளியே வச்சுட்டு தைரியமா ஸ்வீப்பர்ஸி உள்ள வச்சுட்டு போடலாம். சூப்பர் பாலுங்க. ஃபுல் லென்த் நல்ல கிரிக்கெட் பால். ஓவர் அப்படின்னு பார்த்தா இல்ல ஓடி எடுக்கல. இன்னொரு பால். இந்த முறை ஒரு குட் டெலிவரி. ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங் இன் பிட்வீன் தி விக்கெட்ஸ். 9 பால்ல 33. 6 வந்தே ஆகணுங்க. இந்த லாஸ்ட் 3 பால் ஓவர்ல இருக்கு. 2 6 ஆச்சா வரணும். ஓகே ஸ்ட்ரைக்ல அடிப்பாரா? அடிக்கல, மாட்டல. ஸ்லோ பால். பிரில்லியண்டா லைன் லென்த் வேரியேஷன், ஃபேஸ்ல வேரியேஷன் எல்லாமே பண்றாருங்க ரஞ்சித் குமார். 2வது ஸ்லோ பால் பாக்குறோம் அவரோட 4 பால்ல.
ரெண்டு பால் பாக்கி இருக்கு. ஒரு ஃபுல் லைன் டெலிவரி. ஆஹா, டேரக்ட்னா ஃப்ரேம்ல இல்லங்க பேட்ஸ்மேன் ராபின். ஸ்டில் ஓடிட்டாரு. ஒரு ரன்னை கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. இன்னும் 32 7 பால்ல கேமை க்ளோஸ் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லிட்டரலி இங்க முத்துக்காடு அணியினர், ஸ்ட்ரைக்கர்ஸ் முத்துக்காடு அணியினர். சிங்கிள் மட்டும். எஸ், ஒரே ஒரு ரன்னோட 4வது ஓவர் முடிவுக்கும் வருது. 28க்கு 2 4 ஓவர் முடிவில். அண்ட் ஒன்று 31 ரன் அடிக்கணும் லாஸ்ட் ஓவர்ல. ஷார்க் பாய்ஸ் ஃப்ரம் கனகப்பட்டு 31 ரன் அடித்தால் வெற்றி. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் இங்கே வந்து இப்போதைக்கு சீல ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓவர் ஷார்க் பாய்ஸ். குட்டி சம்மரி என்னன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஸ்ட்ரைக்கர்ஸோட பேட்ஸ்மேன் வெற்றிவேல் கேப்டன் அவரே. அதை தாண்டி ரஞ்சித் குமார் நல்லா ஆடி இருக்காரு. அண்ட் பவுலிங்ல பொறுத்த வரைக்கும் சூப்பரா போட்டாருங்க. விக்கி ரெய்னா இல்ல பும்ரா ரெய்னா முதல் ஓவர்ல வெறும் 2 ரன்னு. அவரை தாண்டி மணிகண்டன் 1 for 6, ரஞ்சித் குமார் 1 for 4. அதான் இருந்திருக்கு பவுலிங் ஃபார் ஸ்ட்ரைக்கர்ஸ் முத்துக்காடு டீமுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆட போற டீம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஹார்ஸ் நெம்மேலிக்குப்பம் வர்சஸ் த எஸ்கேப் பேரூர். ஸோ ரெண்டு டீம் மெம்பர்ஸும் அண்ட் கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சீஹார்ஸ் நெம்மேலிக்குப்பம் கேப்டன், த எஸ்கேப் பேரூர் கேப்டன். ஸ்லோ பால், பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா சிங்கிளா இல்ல ஓடல. சோ கமான் கபிலா, உன்னால முடியும், இது உன்னோட காலம் மேன். தி எஸ்கேப் கேப்டன் வாங்க, இறங்கி ஆடு அப்படின்னு சொல்ற மாதிரி கமான் முகிலா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட்டோட அனுப்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருந்தாரு முகிலனே. அடிச்சாருங்க ஒரு பேட்டிங் பவர் பிளே. ஃபீல்டர் வெளியில இல்ல, உள்ளதா இருக்காரு. ஐயோ சம கேட்ச், சமகமப்பா சூப்பர் கேட்ச்ங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீஹார்ஸ் நெம்மேலிக்குப்பம் வர்சஸ் த எஸ்கேப் பேரூர். ரெண்டு டீம் கேப்டனும் இருக்காங்க டாஸ்க்காக. டாஸ் டைம், ஹெட்ஸ் அண்ட் டெயில்ஸ். யார் கேட்க போறீங்க? ஸோ டாஸ் வந்து த எஸ்கேப் கேப்டன் கேட்குறாரு. ஹெட்ஸ் இட் இஸ். டாஸை வின் பண்ணியிருக்காங்க த எஸ்கேப் பேரூர். பவுலிங் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ரெண்டு டீமுக்கும். நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்க பேட்ஸ்மேன் அருண்குமார் முதல் பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்றாருங்க. லேட்டா வந்திருக்கு, பட் இருந்தாலும் எடுத்து பாருங்க அருண்குமார் இந்த 6. இது கொஞ்சம் முன்னாடி ஒரு ரவுண்ட் முன்னாடி இறக்கிக்கலாமோ அப்படின்னு தோணுது. முதல் பாலே கடாசி விட்டுருக்காரு. ஓவர் லாங் வந்துருச்சு. நல்ல பால், அற்புதமான கம்பேக், ஒரு ஸ்லோ டெலிவரி, ஸ்லோ பவுன்சர். கேமை சீல் பண்ணிட்டாங்க அந்த டாட் பாலோட ஸ்ட்ரைக்கர்ஸ் முத்துக்காரு. நல்ல பாலுங்க, நல்ல பால், ஒரு ஃபுல் லென்த் டெலிவரி, டாட் பால் மீண்டும். அதோட இன்னிங்ஸ் மட்டும் இல்ல, மேட்ச் முடிவுக்கு வருது. ஒரு அற்புதமான வெற்றி, வாழ்த்துக்கள் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃப்ரம் முத்துக்காடு. வாழ்த்துக்கள் ஸ்ட்ரைக்கர்ஸ் முத்துக்காடு எம்ஜிஎம். பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அண்ட் த எஸ்கேப் ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க.
ஃபீல்டர்